கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் லந்துகால தியானமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இது என்ன வசனம்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் மரியாள்கிட்ட சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சுமந்துட்டு போய் ஆலயத்தில் பெரிய சிமியோனுடைய கையில் கொடுக்குறாங்க. அப்போ சிமியோன் சொல்கிறாரு, மரியாள் பார்த்து சொல்கிறார், இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்கிறான். அதுதான் சிலுவை மரணத்தை குறித்து தான் அந்த அம்மா அதை அந்த நாளில் அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உன்னை ஆத்மாவே ஒரு பட்டை உருவி போகும். நீ கஷ்டப்படக்கூடிய மனசு வேதனைப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கு எழுந்துறதுக்கு விரோதமாக பேசப்படுவதற்கும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லிட்டு உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையை உருவி போகும் அப்படின்னு சொல்வார்லாம். அதே மாதிரி இவர் கரெக்டாக 32 வயசில் ஒரு சிலுவை மரணத்தின் போது அந்த தாயினுடைய இருதயத்தை உருவி போகிற மாதிரி, ஆத்மாவை உருவி போகிற மாதிரி அந்த துயரமான சம்பவம் நடந்தது. அவங்க அப்படியே நினைச்சாங்க, எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு பெத்த மகன் இந்த மாதிரி வாரடிப்பட்டு தூஷிக்கப்பட்டு துன்பப்பட்டு துப்பப்பட்டு வாரினால் முள்முடி சூட்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்கும்போது தாயினுடைய மனது இவ்வளோ ஒரு வேதனை அடைஞ்சிருக்கும். அதான் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதே மாதிரி சிலுவையில் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த தாயினுடைய மனம் அப்படியே வேதனைப்படுகிறது. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்ன வார்த்தை அந்த நாளில் நிறைவேறுது. அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை பற்றி வெளிப்பாடு தான் அந்த லூக்கா 2:35 சொல்லப்பட்டிருக்கு. இது சொன்னது யாருன்னா சிமியோன். அந்த சிமியோன் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா, நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தாராம். அவன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தாராம். சாதாரணமான ஒரு வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை சாதாரணமான ஒரு ஆள் சொல்ல முடியாது. பிறகு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை போது சமாதானத்தில் போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியம்னா ரட்சிப்புக்காக அவர் பாடுகிற பாடுதான் ரட்சணம். சிலுவை மரணம் தான் ரட்சணியம். இந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார் பாருங்க. அதான் உன் ஆத்மாவே ஒரு பட்டை உருவி போகும்னு அந்த அம்மாவுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்லாம். இப்போ இது என்ன அப்படின்னா வெளிப்பாடு, சிமியோனுக்கு ஆண்டோடைய வெளிப்பாடு. இவர் சிலுவை மரணத்தில் மறிக்க போகிறாரு. அதை தாங்கிறதுக்கு அந்த அம்மாக்கிட்ட அவ்வளோ பலன் இல்லை. அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆத்மாவை கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வசனத்தை முன்னக்கூட்டியே அவரை கையில் ஏந்திக்கிட்டு இப்போ போகிற 8ஆம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் பண்ண 8ஆம் நாளில் அவங்க ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே இயேசுன்னு பெயர் விட்டுட்டு உலகை சொல்லிட்டாரு பாருங்க. அப்படின்னா அவர் இவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி 32ஆம் வருஷத்தில் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த தாயினுடைய ஆத்மாவே பட்டயம் உருவி போன மாதிரி அப்படி பலகீனமாயிட்டாங்க. அவ்வளோ ஒரு கண்ணீர், அவங்களுக்கு பெத்த பிள்ளை இந்த பாடுபடுறானேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறார். ஆனாலும் கூட கர்த்தர் இந்த வேதனையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிறகு அந்த அம்மா ஒரு ஊழியக்காரியாக என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. அந்த அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்களும் சாட்சியாக ஊழியக்காரியாக மாறிடுவாங்க. உன் ஆத்மாவே ஒரு பட்டை உருவி போகும் என்ற வார்த்தையை கர்த்தர் மறக்க வைத்து அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வசனங்களை நாம் சிந்திப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும். தேவரி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின என்னுடைய ரட்சணியத்தை கண்டு ரட்சணியம், அந்த ரட்சணியத்தை பார்க்கக்கூடிய அளவில் அந்த அம்மாவுக்கு கிருபை செய்தாங்க பாருங்கள். நாம் இந்த நாளில் கூட இதே தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசிய வார்த்தைகளை அவரிடத்தில் நாம் சொல்லி ஜெபிப்போம். விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிப்போம். எனக்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தினார், என்னை மீட்கவே ரத்தம் சிந்தினார்னு சொல்லி ஒவ்வொரு விசுவாச அறிக்கை பண்ணும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.